கார்த்திகையா திருவடி வணக்கம் ஐயா. அம்மா சிவாயனம் மாலிக் அம்மா சிவாயனம். வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஊழிகர்கோன் வெப்பு ஒழித்த புகழிகர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கழ்மிதப்பில் அனைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்துண்டற்பதம் போற்றி. ஊழிமழி திருவாத ஊரர், ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி போற்றி. நால்வர் பொற்றாழி முகிர்த்துணையே திருப்புடன் உபய சரணமென் மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகநக புகன்று கருப்புகுதாத கடிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி, திருப்புகழ் அருணகிரி, திருப்புகழ் அருணகிரி அமதடிகள் திருவடி குருவடி தாமே, திருவடி குருவடி தாமே. அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா, பழனிமலை கற்பூர கோலாகலா அமரர் பெருமானுக்கு ஹரஹரோஹரா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களின் பொற்றாமரைகளையும் பணிகிறேன். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டுள்ள பாடல் சீரல் அஷடன் வினைக்காரன் முறைமையிலி என்கிற பழனி தரத்தினுடைய பாடல். அடியின் பதம் பிரித்தது பதம் பிரிக்காத குரூப்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், அடியார்களா பார்த்திருப்பீங்கன்னு நம்ம நினைக்கிறேன். கொஞ்சம் இது எளிமையான பாடலே, ரொம்ப விவரமான பாடல். அவருடைய அந்த குணங்களையும் முருகப்பெருமானுடைய குணங்களையும், ரெண்டு குணங்களையும், சுவாமி அருணகிரிநாதனுடைய குணம், முருகப்பெருமானுடைய குணம், ரெண்டையுமே இது ஒரே பாடல்ல சொல்லியிருக்காரு. ரொம்ப ஸ்பெஷலான பாடல். குருஜி நமக்கு இது ஹம்சநாதம் அப்படிங்கிற ஒரு அருமையான ராகத்துல பாடியிருக்கார். ரொம்ப ஃபேமஸான தியாகராஜ கீர்த்தனை பண்டூரித்தி கொல்லு அப்படிங்கிற அந்த பாடல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கர்நாடக சங்கீதத்துல பண்டூரித்தி கொல்லு ரொம்ப ஃபேமஸான பாடல். அந்த பாடுடைய ராகத்தை எடுத்து இந்த இதுக்கு போட்டிருக்கார். ஹம்சநாதம் அப்படிங்கிற ஒரு அருமையான ராகத்துல போட்டிருக்கார். தாளம் ஆஸ் யூசுவல் நம்முடைய ஆதி தாளமே. பழனிமலை இப்போ திருவாவினன்குடிக்கு தனியா பாசுரங்கள் திருப்புகழ்களும், பெரியநாயகியம்மன் கோவில் இருக்கக்கூடிய முருகருக்கு தனி பாசுரங்களும் திருப்புகழ்களும் பழனி மேல மலைக்கு மேல அப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு திருப்புகழ், அப்படி 3 விதமா திருப்புகழ் பாடியிருக்கா அருணகிரிநாதர். நமக்கு தொகுப்பா கிடைக்கும் பொழுது திருவாவினன்குடிங்கிற சப்ஜெக்ட் கீழே தான் நமக்கு அவர் பாடின திருப்புகழ்கள் வருது. ஒரு 100 திருப்புகழ் கிட்ட, ஒரு தோராயமா அடின்னு சொல்றேன், 100 திருப்புகழ் கிட்ட நமக்கு திருவாவினன்குடிக்கு எக்ஸ்க்ளூசிவா பாடியிருக்காரு. அதாவது பழனிக்கு மட்டுமே, பழனியை சார்ந்து அது பெரியநாயகியம்மன் கோவில் இருக்கிற முருகர், பழனி மலை மேல இருக்கக்கூடிய முருகர், நம்ம தலைவலி மருந்தீடு காமாலை சோகேஸ்வரம் அந்த பாடல்ல வந்து பழனிமலை கற்பூர கோலாகலா மலர் பெருமாளைன்னு மலையில இருக்கக்கூடிய முருகா பெருமான பாடுறார். அப்பக்காரன் இந்த பாடல்ல திரு ஆவினன்குடி பெருமாளைன்னு பாடுறார். பழனிமலை ஊரை சேவித்தறியன்னு ஊரை பத்தி, ஊருக்குள்ள இருக்கிற முருகப்பெருமானா என்னுடைய ஒரு பொழுதும் இருச்சரண நேசத்தைங்கிற பாடல். ஒரு பொழுதும் இரு சரண நேசத்தே துணரேனே உனது பழனிமலையனும் ஊரை சேவித்தறியேனே. பழனிமலை அப்படிங்கிற ஊரை, பழனி ஊரை நான் பார்க்கலையே அப்படின்னு ஊரை பத்தி பாடுறார். அந்த குளம், அந்த வையாபுரி குளம், கீழே இருக்கக்கூடிய சன்னதிகள்,
அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோவில், அதுக்கு பக்கத்துல இருக்க அந்த பெரிய நாயகியம்மன் கோவில், அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மேல பாடினார் அப்படிங்கிறது நம்ம வரலாற்று ஆசிரியர்களுடைய அந்த எஸ்கேவேஷன்ல அவங்க நமக்கு கிடைக்கிறது. இப்படி 3 விதமா பாடியிருக்காரு. மொத்தமா நமக்கு திருவாவினன்குடி அப்படிங்கிற சப்ஜெக்ட் கீழே நமக்கு தொகுத்து வழங்கியிருக்காங்க பன்னிரு முருகவேல் பன்னிரு திருமுறையில. அப்படி இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். இதுல 3 திருப்புகள்ல 3 மனிதரை பத்தி தான் சுவாமி, அதாவது அடியார்களை மனிதர் கணக்குல நம்ம கொண்டு வர்றது கிடையாது. அடியார்களும் இறைவ சொரூபமாவே பாக்குறதுனால அடியார்கள் புராணம், சிறு தொண்டர் புராணம், பெரிய புராணம் அதெல்லாம் இருக்கட்டும். அதை தாண்டி ஒரு 3 மனிதர்களை நம்ம அருணகிரிநாதர் திருப்புகள்ல குறிப்பிட்டு பாடியிருக்கார். ஒண்ணு பிரபுட தேவ மகாராஜர், ஒண்ணு சோமநாதன், இன்னொன்னு கலிசை பிரான் அப்படிங்கிற ஒரு அரசர். இவர்களை பத்தி எல்லாம் கலிசை சேவகனார், கலிசை பிரான்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேரை மட்டும் நரஸ்துதியா அவர்களையும் துதித்து பாடியிருக்கார் நம்ம திருப்புகள்ல. அப்பேற்பட்ட சிரேஷ்டம் உள்ளவர்கள் இந்த 3 பேரும். கலிசை சேவகனார், பிரபுடதேவ மகாராஜர், அதாவது கான்டெம்பரரியா நம்ம அருணகிரிநாதர் காலத்திலேயே வாழ்ந்தவர். இன்னொன்னு சோமநாதன், சோமநாதன் மடம் அப்படின்னு நம்முடைய திருக்கோவிலூர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மடம். அங்க ஒரு முருகப்பெருமான் எழுந்தருளி அவர் நித்திய பூஜையா முருகப்பெருமான பூஜை பண்ணியிருக்கார். அந்த மடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான பாடியிருக்கார். அந்த ஊர்லயே சிவன் கோவிலும் இருக்கு, அங்கேயும் முருகப்பெருமான் இருக்கார். இப்படி ஒரு 3 பேரை நரஸ்துதியா அவர் அந்த திருப்புகழையே சேர்த்து பாடியிருக்கார். அப்பேற்பட்ட கலிசை சேவகனால் வழங்கக்கூடிய முருகப்பெருமானே அப்படின்னு பாடியிருக்கார். இப்படி ரொம்ப ஸ்பெஷலான பாடல். இந்த பாடலை இப்போது அடியின் பிரசன்ட் செய்யறேன், தெரியுதான்னு சொல்லுங்க. நம்ம பாட்டுக்குள்ள போடணும். முருகாச்சரணம். ஸ்கிரீன் தெரியுதாங்கம்மா? தெரியுதுங்க சாமி, தெரியுதுங்க. சிவ சிவ திருச்சிட்டம்பலம். வீரை உரை குமரா தீரா தர பழனி வேலா இமையவர்கள் பெருமாளுக்கு ரஹரோஹரா. சீரல சடன் வினைக்காரன் முறமகிழி தீமை புரி கபடி பவனோய. சீரல சடன் வினைக்காரன் முறை மகிழி தீமை புரி கபடி பவனோய. தேடு பரிசிகன நீ நெறி முறைமை சீர்மை சிறிதுமிழியவரோடு ஊறு மொழியது பொய்யான கொடுமையுட கோலன் அறிவிலி உன் அடிப்பேனா. கூலன் எனினும் என்னை நீ உன் அடிகரோடு கூடும் வகைமையருள் புரிவாயே. மாறுபடும உணர்மாள அவர் பொருதுவாகை உளமவுளி புனைவோனே. மாறுபடும உணர்மாள அவர் பொருதுவாகை உளமவுளி புனைவோனே. மாகமுகடதிர வீஜ சிலை மகிழை வாசியன உடைய முருகோனே. வீரி களிசைவரு சேவனத இதயம் மேவும் ஒரு பெருமை உடையோனே. வீரை உரை குமரதீரதர பழனி வேல இமயவர்கள் பெருமாளே. கூழனினும் மெலை நீ உன் அடிகரோடு கூடும் வகைமையருள் புரிவாயே. முருகா. கிராகமாகப்பட்டதே ஜாலியா பாடக்கூடியது. ஏது புத்தியா பாடல் மாதிரியோ இல்ல தோளெலும்பி சீனரம்பு மாதிரி அழுதுட்டு பாடணுங்கிற அவசியமோ இந்த பாடலுக்கு கிடையாது. ரொம்ப ஜாலியா முருகப்பெருமான்ட்ட ஒரு நான் இப்படித்தான் உனக்கு தெரியும், இருந்தாலும் நீ அடியார் கூட்டத்துல கூட்டி வை அப்படிங்கிற பிரார்த்தனையை இதை வைக்கிறார். நம்ம டெய்லி காலையில இந்த பாடலாம் சேவிக்கணும், இதெல்லாம் படிக்கணும். எப்படின்னா அடியாறு குலாத்துல நீ கூட்டி வை அப்படின்னு சொல்லி அடியாரை பத்தி ஒரு வாசகத்தை இந்த திருப்புகள்ல கொடுத்திருக்காரு. இந்த திருப்புகள் அடியாருடைய அந்த பெருமையை சொல்லக்கூடிய திருப்புகளாக அமையுது. முதல்ல இருந்து நம்ம பதிவுகளை பார்ப்போம். சீரல் அஷடன் வினைக்காரன் முறை மகிழி தீமை புரி கபடி பவனோய அப்படின்னு அவரை திட்டிக்கிறார். தேடு பரிசிகன நீதி நெறி முறைமை சீர்மை சிறிதும் இழி
எவரோடும் கூறு மொழியது பொய்யான உண்மையுள்ள கோலன் உன் அடிநாளன் உன் அடியோடு கூடும் வகைமை அருள் புரிவாயே. என்னதான் இருந்தாலும் அடியார் குலத்துல கூட்டி வச்சிருக்க முருகா. எப்படி ஒரு குருட்டு மாடோ இல்ல ஒரு குருட்டு ஆடோ அந்த மந்தையிலிருந்து தனியா வெளியில போகாது, அந்த வாசத்தை புடிச்சுட்டோ இல்ல அந்த சக்க மாடுகளுடைய துணை கொண்டோ அந்த கூட்டத்துக்குள்ளேயேதான் இருக்குமா அந்த மாடு. எப்படி வெளியில போகாது? அது குருட்டு மாடுதான். எப்படி ஒரு குருட்டு மாடு ஒரு நல்ல பசுக்கள் இருக்கக்கூடிய அந்த சங்கத்திலிருந்து வெளியே வராம இருக்குமோ, அதே மாதிரி ரொம்ப குருடனான கூலம்னா குப்பைன்னு அர்த்தம். அதான் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சிம்பிளா போடுற பதங்கள் எல்லாம் நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே சேவகன் வகுப்புல உடலம் ரொம்ப கஷ்டமான பதங்களை போட்டு எழுதியிருக்கார். சேவகன் வகுப்பெல்லாம் அப்படிதான் இருக்கும். அந்த வேல்விருத்தத்துல வெங்கால கண்டர் கை சூலமும் திருமாயந்திரம் இதுக்காக நம்ம பதப்பிரிவுகள் பார்த்து அர்த்தம் வச்சு டிக்ஷனரி வச்சு படிக்கணும். ஆனா இந்த மாதிரி ரொம்ப நம்ம குப்பை கூலம்னு சொல்லுவோம், அந்த கூலம்னு அந்த வார்த்தையை போட்டிருக்காரு. அப்படின்னா நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம பட்சத்திலிருந்து அருணகிரிநாதர் பாடுறார். அப்படி ஒரு கருணை அவருக்கு. கூலன் எனினும் என்னை நீ உன் அடியரோடு கூடும் வகை மெருள் என்னதான் மோசமாகவே இருந்தாலும் முருகா அடியார் கூட்டத்துல என்ன கூட்டி வச்சுட அப்படின்னு கேட்கிறார் இந்த பாடல்ல. முதல் அந்த 4 வரிகளுக்கான ஒரு மைய கருத்து இதுவே. நம்ம உள்ள போய் அந்த ஒவ்வொரு பதங்களாக பார்ப்போம். சீரல் அசடன், சீரக்கூடிய, அதாவது கோபத்தினால் பிறர் மீது கோபித்து விழுதல். அதாவது ஆச்சாரியர்களோ இல்ல ரிஷிமார்களோ இது 2 விஷயத்துக்கு தான் பயப்படுவாங்களாம். ஒன்னொன்னு ஆசை, இன்னொன்னு கோபம். இந்த 2மே ஆகவே ஆகாது. கோபம் சத்ரு அப்படின்னு நம்ம பல மொழிகள்லாம் இருக்கு. கோபம் பாவத்துக்கு கூட அஞ்சாது. ஒருத்தர் கோபம் வந்துருச்சுன்னா ஒருத்தர் வெட்டி ஒருத்தர் கொலை செய்யறதுக்கு கூட அஞ்ச மாட்டோம், அது பாபம் தான். ஆனா கோபம் அப்படி வந்துதான் அந்த கோபம் அந்த கண்ணன், அதுதான் மாயை. ஆசையோ கோபமோ இந்த 2மே மாயை. அறுவிதமா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இத்தனை சொல்றாங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த காமமும் இதனுடைய கோபமும் தான். எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்படி அசடன்னா இந்த 2மே பேலன்ஸ் பண்ண முடியாது. அசடன் அசட்டு பயலா இருக்கானே அப்படின்னு சொல்றது இல்லையா, அது மாதிரி சீறி வரும் அசடன் அப்படின்னு சொல்றார். திருக்குறள்ல கூட அவரு சொல்லும் போது சினமென்னும் சேர்ந்தாலை கொள்ளி இனமென்னும் ஏமப்புடைய சுடும். சினம் ஒருத்தனை மட்டும் கொன்னா பரவாயில்லையப்பா, அவனை சேர்ந்தவங்களுக்கும் அதுக்கான பழி. இப்போ ஒரு வீதியில ஒரு பங்காளிமார்களா இருக்காங்கன்னா, ஒருத்தன் தெரியாம ஒருத்தனை குத்திட்டா இல்ல ஒரு ஊரு பஞ்சாயத்துல ஒருத்தனை குத்திட்டான்னா அந்த வீதிக்கே அவனால கெட்ட பேர். அந்த வீதியே அந்த ஊர்ல இருந்து குடிபெயரும்படியாக அந்த காலத்துல சட்ட நெறிமுறைகள்லாம் இருந்தது. அப்படி அவனை சேர்ந்தவர்களுக்கும் அந்த இதுவாகும். ஒரு காலேஜ்ல ஒரு பையன் தப்பி பண்ணான்னு அந்த காலேஜ் மேலேயே பழி கொடுக்கும். சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமென்னும் ஏமப்புனையும் சுடும். எல்லாத்தையும் அது சுடுமா. அவனுக்கு மட்டும் அது பாதிப்பு இல்லை, எல்லாத்துக்கும் பாதிப்புங்கிறார். அதனாலதான் ரிஷிமார்கள் அந்த 2 விஷயத்துக்கு மட்டும், ஆசைக்கும் கோபத்திற்கும் மட்டும் ரொம்ப பயந்துக்கிறாங்க. அது 2 மட்டும் எங்களுக்கு கொடுக்காதோ. மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாயின்னு நம்முடைய ஆண்டாள் சொல்றாப்புல, எனக்கு ஏதாவது நான் தான் பண்ணியிருந்தேன்னா அதை மாத்தி எனக்கு அருள் புரியும். நான் பண்ண மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னால எந்த வினையும் நேராதுன்னு நான் சொல்ல விரும்பல. வினை நேராமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தாயார் ஆண்டாள் சொல்றா. அந்த மாதிரி நம்முடைய திருக்குறளையும் சொல்றார். அதே பார்த்த சீரல் அசடன் வினைக்காரன். மனிதன் ஒரு நோயின்றி வாழ வேண்டும். நோயின்றி வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம். திருவள்ளுவர் சொல்ற நோய் நாடி நோய் முதல் நாடி அது நிற்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படி எல்லாம் சொல்றார். நோய்க்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா உடம்பு. உடம்புக்கு நம்ம கொஞ்சம் இத நம்ம சித்தாந்த ரீதியா தான் போகணும். வினை எதனால வருது? நோய் எதனாலது? வினையினால வருது. இந்த வினையின் பயனாக நமக்கு கிடைத்தது என்ன? இந்த உடம்பு. இந்த உடம்பு வினையினால கிடைத்தது. ஓகே, இந்த உடம்புக்கான மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விதிகாணும் உடம்பை விடா வினையே. நம்ம செய்த அந்த பிராராப்தம் சஞ்சிதம் கூடிய கர்மாக்கள் அதான் இந்த நோய்க்கு காரணம். இப்ப நம்ம செய்யறது இல்ல எப்பவோ செஞ்சது இல்ல தெரியாம செஞ்சது
இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு அந்த நோயோ நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அதுதான். ஆனா வினை நல்வினைனா நம்ம ஒரு பெரிய ஒரு அவர் செல்வந்தர் வீட்லயோ இல்ல ஒரு அடியார் வீட்லயோ நம்ம ஒரு சிசுவாக பிறப்போம். அங்கும் நமக்கு கொடுமைகளோ இல்ல சில சித்திரவதைகளோ நடக்கலாம். பாவங்கள் செஞ்சோம்னா ஒரு ஏழை வீட்லயோ இல்லைன்னா ரொம்ப ஒரு நெறிமுறை இல்லாத வீட்டுல போய் நம்ம பிறப்போம். இல்ல பணக்கார வீட்லயே பிறந்தாலும் ஒரு நெறி இல்லாத வாழ்க்கை வாழ்வோம். இதெல்லாம் விலங்கு தான். அது பொன் விலங்கு, இது இரும்பு விலங்கு. அதுதான் வினை. சிம்பிள். அந்த வினையின் காரணமாக வினையை கொஞ்சம் கூட கழிக்காம சுவாமி 100 வினை கொடுத்தாருன்னா அது 150 வினையா இல்ல 500 வினையா ஆக்கிட்டு மறுபடியும் அவர்கிட்டயே போய் சொல்றது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதா வினைக்காரன். அந்த வினைக்காரன்ங்கிற பதத்துக்கு சொல்றேன். நம்மளோட அனுபூதியில கூட விதிகானும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர் கடல் என்றவாய் மதிவானுதல் வள்ளியை அள்ள தொப்பில் துதியா விரதா சுரபூபதியே. குச்சேலருக்கு கிருஷ்ணர் துவார கொடுத்தேன்னு சொல்லாம கண்ணால கூட கொடுத்தேன்னு சொல்லாம அவர் கேட்க வந்து தெரியும். குச்சேலன் கேட்கிறார், இவருக்கு காசு கேட்டுதான் வந்திருக்கா. ஆனா குச்சேலர் கேட்கல, எனக்கு ஒன்னும் பெருசா கிருஷ்ணனே இவ்வளவு நாள் மறந்தும் 10 வயசு 11 வயசுல பார்த்தது, சாந்தி புனித மடத்துல பார்த்தது, இவ்வளவு சகஜமா கட்டிக்கிறானே, நம்மளுக்கு இவ்வளவுதான் உபச்சாரம் பண்றான், அவன் உடுத்திக்கூடிய வஸ்திரம் எல்லாம் நமக்கு கொடுத்து உடுத்திக்கிறான். இதெல்லாம் நினைச்சிட்டு ஒரு பணத்துக்காக அவங்ககிட்ட நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஷிப் முடிச்சுக்கிறான்னு கேட்காம விட்டுறார். இவரும் சரி போயிட்டு வான்னு அனுப்பிச்சிடுறாரு. ஆனா கண்ணால கொடுத்தா கொஞ்சம், கையால கொடுத்தா கொஞ்சம் தான் குடிப்பியோன்னு கண்ணால குடுத்தியோ கிருஷ்ணான்னு பின்னாடி அழுகிறார். அந்த மாதிரி ரொம்ப வாரி வழங்குறார். ஒரு பிடி அவல் அவர் கொடுத்த அவல்ல இங்க உள்ள போட்டதுக்கே சுதாமாபுரில அங்க அவர் எவ்வளவு செல்வங்களும் அவருக்கு வாரி நனைஞ்சுதான். 2வது பிடி அவலை எடுத்து கிருஷ்ணர் வாய்க்குள்ள போடும் போது ருக்மிணி கையை பிடிச்சுக்கிறா. சுவாமி வேண்டாம், இதுக்கே குபேர சம்பத்தெல்லாம் குபேரம் அப்பா எல்லாம் அவங்க வீட்டுல இருப்பா, இது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு சொல்லி ருக்மிணி தேவிய கையை பிடிச்சாரா கிருஷ்ணருக்கு. ஆனா என்னுடைய வள்ளி பிராட்டி எப்படியா அப்படியெல்லாம் கிடையாதா. 1000 ரூபாய் முருகப்பெருமான் கொடுத்தானே, ஏன் 1000 தான் கொடுத்தீங்களா, ஒரு 5000 ரூபாய் கொடுத்திருக்க கூடாதுன்னு வள்ளி பிராட்டி கேட்பாலாம். அப்பேற்பட்ட கருணை திருப்புகள்ல ஒரு இடத்துல வரும். அப்படி அதனாலதான் அந்த விதிங்கிற இடத்துல இந்த வள்ளி பிராட்டியை சொல்லிடுறார். புருஷகார பூதகின்னு பேரு தாயாருக்கு. கொஞ்சம் நமக்கு பெருமாள்கிட்ட நமக்காக பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள் ஆச்சாரியர் கூட பேச மாட்டார். அவன் தப்பு பண்ணி நான் சுவாமி விட்டுருங்க, அவனெல்லாம் நீங்க ஒன்னும் உய்விக்க வேண்டாம், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் கூட சொல்லிடுவார். ஆனா தாயார் விட மாட்டா. எப்படியாவது அந்த குழந்தைய நமக்கு கரையேற்றணுமே, எப்படியாவது பெருமாள்கிட்ட கூட அந்த சாமிகிட்ட கூட அந்த குழந்தையை சேர்த்தணுமே அப்படிங்கறத ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பா. அதனாலதான் அந்த விதிங்கிற இடத்துல தாயார் நம்ம வள்ளி பிராட்டி அந்த இடத்துல சுவாமி சொல்றார். அப்படி வினையின் காரணமா நமக்கு இந்த உடம்பு நோய் எல்லாம் வருது. வினையன் தீரவே மாட்டேங்குது கடைசி வரைக்கும். வினைக்காரன்கிற பதத்தை போடார். முறைமை இல்லை. முறைனா ஒழுங்கு. நமக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. விலங்குகள் கண்ட இடத்துல மலம் கழிக்கும், விலங்குகள் கண்ட இடத்துல அது தோணக்கூடிய விஷயங்களை செய்யும். ஆனா மனிதன் அப்படிங்கிறவனுக்கு ஒரு முறை இருக்கு. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் சாப்பிடணும், காலையில அவன் ஸ்நானம் பண்ணிதான் சாப்பிடணும், நைட்டு தான் தூங்கணும், பகல்ல தூங்கக்கூடாது, இதைதான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, அப்படியே சாப்பிட்டாலும் இந்தந்த நாட்கள்ல சாப்பிடக்கூடாது, ஒரு அமாவாசையா ஒரு மாத பிறப்பா இதெல்லாம் கொஞ்சம் விளக்கணும், ஒரு கிருத்திகை நட்சத்திரமா நம்ம கொஞ்சம் மாமிசங்களை சாப்பிடலாம், ஒரு வெங்காயம் பூண்டு சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இதுலயே தெரியுது. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடலாங்கிறது இதுலயே நமக்கு தெரியுது. நமக்கு ஒரு முறை வச்சிருக்காங்க, இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு முறை இருக்கு. அப்படி முறைமை இல்லாமல் வாழ்ந்தவன் நான் அப்படின்னு சொல்றான். முறைமை இல்லி சீரலசடன், கோபம், எதுக்கு கோபம் இருந்தே தெரியாம கோபப்படக்கூடியவன் வினைக்காரன். இத்தனை வினையும் சம்பாதிச்சவன். முறைமையில் ஒரு நெறிமுறை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவன், ஆடு மாடு மாதிரி நான் வாழ்ந்தவன். தீமை புரி கபடி, ஒரு கபடு சூதுவாதி நிறைந்தவன் நான். தீமையே ஒரு நாள் கூட நான் ஒருத்தருக்கு இல்லான்னு கொடுத்தது கிடையாது. எவ்வளவு வீடுகள்ல எத்தனை மாதர்கள் வீடுகளை போய் நான் நின்று இருக்கேன், இல்ல என்னுடைய பிராராப்தத்துல நான் என்னென்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தீமையே பிடிக்கூடிய கபடி. பவநோய் பிடித்தவன். சாதாரண நோய் பிடிச்சாலே விடுறது கஷ்டம், பவநோய் பிடித்திருக்கு, பாவ நோய் பிடித்திருக்குன்னு அது எப்படி விடும்? பவசாகரத்துல மாட்டின்னா எப்படி நம்ம கரையேறது? பவநோயேன் தேடி பரிசிகண நீதி நெறிமுறைமை சீர்மை சிறிதுமிழி. ரொம்ப ஒரு நீதிமுறைமையே இல்லாமல் வாழக்கூடியவன் அப்படின்னு இந்த இடத்துல, அதாவது ஒரு சரியான ஒரு சீரான பாதையில் செல்லாதவன் அப்படின்னு சொல்றார்.
பெருமை, நீதிநெறி, நேர்மை, சிறப்பு என்ற இந்த குணங்கள், நற்குணங்கள் ஒரு சிறிதும் இல்லாதவன், எல்லாரிடத்திலும் பொய்யே பேசுகின்றவன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். எவரோடும் கூறு மொழியது பொய்யானவன், பொய்யான கொடுமையுள்ள கோலன், அறிவிலி உன் அடிப்பேனா அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பொய் ரெண்டே இடத்துல தான் பேசுமா. ஒண்ணு கல்யாணத்துக்கு பேசணும், இல்ல ஒருத்தர் வாழ்க்கை நல்லா இருந்தா அது ரெண்டுக்கு தான் பேசணும்னு பர்மிஷன் கொடுத்து வச்சிருக்காங்க நமக்கு. ஆனா நம்ம எப்பவுமே பொய்மையே பேசி பொழுதினை சுருக்கும் புலித்தலை புலியனின் தனக்குன்னு சொல்றார் நம்ம மாணிக்க வாசகர். திருவள்ளுவர் என்ன சொல்றார்? பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்றார். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு அந்த பொய்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான இதெல்லாம் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அந்த அந்த உபதேசம் எல்லாம் கேட்கும் போது நமக்கு திருவள்ளுவருடைய ஞாபகம் தான் இந்த இடத்துல ரொம்ப அதிகமா வருது. அப்படி தேறு பரிசுக்கணி நீதி முறைமை சீர்மைனா ஒரு சீரான ஒரு நிலைமை, சிறிதும் இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. எவரோடும் கூறு மொழியது பொய்யான கொடுமையுள்ள கோலன், அறிவிலி உன் அடிப்பேனா, உன்னுடைய அடிப்பேனாதவன் தான் கூலன் அடியன்னு சொன்ன மாதிரி கூலம்னா குப்பை, அந்த குப்பைக்கு சொல்லவன். இப்ப இந்த இடத்துல கோலன்னு சொல்றார். கோலன் அப்படின்னா கோள் மூட்டுகின்றவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்னு நட்குடி பிறவாதவன், ஒரு நல்ல குடும்பத்துல பிறக்காமல் ஒரு நெறிமுறை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தவன் கோலன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் நமக்கு அகராதிகள் என்ன கிடைக்கிறதுனா, கோள் சொல்லக்கூடியவன் கோலன். ஒருத்தரை பத்தி கோள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றார் அருணகிரிநாதர். கோலன் அப்படிங்கிறது கோள் சொல்லி பிறரை கோள் சொல்லியே, ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தருவாரா, குற்றம் பார்க்கின் சுற்றம் அல்ல. எவனாலும் குற்றம் அப்படிங்கிறது யார்கிட்டையும் இல்லாம இருக்காது, சுவாமிகிட்ட தான் குற்றம் இல்லாம அனுபம குணாம்புதி, அவன் நிகரற்ற குணக்கடல். குற்றம் அப்படிங்கிறது மனிதர்கள நம்ம கிட்ட தான் இருக்கும். பிறவின்னு எடுத்தாலே கண்டிப்பா குற்றம் இருக்கும். அதையே சொல்லிட்டு நம்முடைய அந்த பாவத்தை சம்பாரிச்சுக்காம இதுல இருந்து எப்படி கடக்கிறதுன்னு அப்படிங்கிற அந்த சிந்தனை இல்லாதவன் கோலன் அப்படிங்கிறார். கோலன்னா ஒரு நற்குடி பிறவாதவன், இல்லைன்னா கோல் சொல்லக்கூடியவன், அடுத்தவரையே பார்த்து தன்னை பார்க்காதவன் கோலன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி அறிவிலி உன் அடிப்பேனா கூலன் எனினும், இவ்வளவுதான் இந்த அருணகிரிநாதர் இந்த போட்ட லிஸ்ட்ல இதுக்கு மேல கெட்டவன் யாருமே இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருது. கோவப்படக்கூடியவன், ஆசைப்படக்கூடியவன், ஒரு நெறிமுறை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவன், ஆடு மாடுகள் மாதிரி, பொய் சொல்லக்கூடியவன், கோல் சொல்லக்கூடியவன், அனைத்து கெட்டவனும் லிஸ்ட போட்டுட்டார். அப்படித்தான் இருந்தாலுமே என்ன முருகா, நீ உன் பக்கத்துலாவது வச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் அடியார் பக்கத்துல என்ன விட்டுற. எனினும் கூலன் எனினும் என்னை உன் அடியாரோடு கூடும் வகைமையொருள் புரிவாதே. கொஞ்சம் அவங்கிட்ட பழகினா அட்லீஸ்ட் என்னுடைய அந்த தேவையற்ற குணங்கள்லாம் மாதிரி நற்குணம் எனக்குள்ள அவங்கள பார்த்தா அது இமிட்டேட் பண்ற மாதிரி கூட எனக்கு வராதா? அதாவது அருணகிரிநாதரோட ஒரு பாடல்ல சொல்லுவார், படிக்கின்றிலை பழனி திருநாமம் முடிக்கின்றிலை அப்படிங்கிற பாடல்ல எனக்கு ஒரு நடிச்சும் கூட அதை காமிக்க தெரியலையே முருகா அப்படிங்கிறார். அதாவது விம்மி நடிக்கின்றிலை அப்படிம்பார், எனக்கு அது நடிக்கவும் கூட தெரியாதவன் அப்படின்னு அவர் ரொம்ப வெளிப்படையா அந்த இடத்துல சொல்வார். அப்படி அடியாரோடு கூடும், அப்படியாவது நான் உள்ள சேர மாட்டேனா முருகப்பெருமானே, உன்னுடன் நான் சேர மாட்டேனா அப்படின்னு நமக்கு அந்த இடத்துல சொல்ற. வகைமை அருள் புரிவாயே அப்படின்னா அடியார் குலாத்தில் நான் இருக்க மாட்டேனா அப்படிங்கிற அந்த வேண்டுகோளை வைக்கிறார். அதனால ஏதாவது அடியார்களுக்குள்ள சங்கடம் அப்படின்னு நமக்கு வந்ததுன்னா இந்த பாசுரத்தை நம்ம இந்த திருப்புகளை நம்ம படிக்கணும். அப்பதான் அந்த சின்ன சங்கடங்கள் நம்ம மனிதர்களா இருக்கிறதுனால சின்ன சங்கடங்கள் வரவே செய்யும். அதெல்லாம் மாற்றி முருகப்பெருமானையுடைய அந்த அருளையவே நம்ம பெறுறதுக்காக இந்த பதிகத்தை நம்ம படிக்கணும். மாறுபடும் அவுணர் மாள அமர் பொருது வாகை உள்ள மௌலி பிழைவோனே. மாறுபடும் அவுணர் அந்த இடத்துல சொல்றார், மாறுபடும் அவுணர்களும் நல்லவர்களே. ஏன் ராவணன் சிவபூஜை செய்யலையா, அவனும் நல்லவன் தான், ஆனா மாறுபட்டுட்டான். மாறுபடும் அவுணர்களும் வேணும், சுரர்களும் வேணும். நமக்கு தேவர்களும் வேணும், அசுரர்களும் வேணும். அந்தந்த காரியங்களுக்கு அவங்கவுங்க வேணும் தான். ஆனா அது மாறுபட்டு போயிட்டா அது தப்பா போகும். அதான் சொல்றாரு. ரொம்ப புலவர்களோ நம்முடைய அருளாளர்களோ, புலவர்கள் இல்ல அருளாளர்கள்,
அருள் செயலை பாடக்கூடிய அருளாளர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா வார்த்தைகளை போடுவாங்க. மாறுபடும் அவுணர். என்ன கெட்டவன் சொல்றீங்களா அருணகிரிநாதரேனா? இல்லை, மாறுபட்டால் அவன் அவுணனாவான் அப்படின்னு சொல்றார். மாறுபடும் அவுணர் மாள அமர், அமர்னா போர், அமர் பொருது வாகை உல மௌலி. வாகைனா வெற்றி, வெற்றி வெற்றி மாலை, வாகை மாலை வெற்றி இருந்தாலும் சூடுவாங்க. அதனால வாகைன்னா இதுக்கு பேர். வாகை திணைன்னா நம்ம இலக்கியத்துல படிக்கிறோம். வெற்றி, ஒரு மன்னன் வெற்றி அடைந்தால் அது வாகை திணைன்னு பேர். இப்படி வாகை உல மௌலினா மகுடம் அப்படின்னு அர்த்தம். நெற்றியில, நெற்றிக்கு மேல எது அடைஞ்சாலும் மௌலி. சந்திர மௌலின்னா சந்திரனை மகுடமாகல, சந்திரனை தரித்தவர் அப்படின்னு நமக்கு சொல்றோம். அந்த மாதிரி மால மௌலி, மகுடம் புனைவோனே அப்படின்னு சொல்றார். அதாவது ரொம்ப அழகா சொல்ற அருணகிரிநாதர். மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரண கலாபியும் வேலுமுண்டே துணை கிங்கிணி முகுல சரண பிரதாப சசிதேவி மங்கள்ய தந்துரக்ஷாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே அப்படின்னு சொல்றார். அதாவது முருகப்பெருமான் என்ன செய்தார் அப்படின்னா, சசிதேவியினுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றுவதற்காக. சசிதேவி யார்னா ஐராவதத்தை உடையவனான இந்திரனுடைய மனைவி சசிதேவி. சசிதேவியுடைய மங்கள நானை காப்பாற்றுவதற்காக வேல் வாங்கிய பிரான்னு சொல்ற. சிம்பிள். அவ ரொம்ப கழுது கெஞ்சி வேண்டிக்கிறார் சிவபெருமான்கிட்ட. ரொம்ப விரதமா இருக்கா. திங்கட்கிழமை விரதம் இருந்து, சோமவார விரதம் இருந்து வேண்டிக்கிறா சசிதேவி. இந்திராணி, இந்திரனை மனதனால் இந்திராணி, சசிதேவின்னு அவர்களுடைய பேர். சோமவார விரதம் இருந்து, சுவாமி என்னுடைய மங்கள நானை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்றுதான் அந்த ஐமுக சிவன் அருமுக சிவனாக, வளர் அருமுக சிவன் தான் வந்தனை காக்க காக்கன்னு சொல்றார் நம்முடைய பாமன் சுவாமிகள். வளர் அருமுக சிவன், அவன் ஆறுமுகம் உள்ள சிவனே, அந்த சிவபெருமானே வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுனால சிவபெருமான வேண்டா முருகப்பெருமான் வர்றார். அவருடைய மங்கள நானை காப்ப. சிம்பிள். கந்தபுராணம் என்ன அப்படின்னா, சசிதேவியுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றுவதற்காக வேல் வாங்கினான் முருகப்பெருமான். தாயார் பராசக்திட்டு ஏன் வேல் வாங்கினார்? அவுணர்களை அழிக்குவதற்காகவா? இல்லை, சசிதேவியுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றுவதற்காக சிம்பிளா வேலை வாங்கிட்டு வந்தார் முருகப்பெருமான். அதான் வெங்காளர் கண்ட சந்தான புஷ்ப பரிமள வரும். சந்தான புஷ்ப பரிமள கிங்கினி முக சரணயுகள அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்த பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகடக்க போல திரியம்பக விநாயகன் இந்திராணி மங்கள்ய தந்துரக்ஷாபரண திகழ்வேல் வினோதன் அருள்கூர் இமய குரிக்குமரி மகனேலும் நீலகிரீவ லத்ன கலாபமயிலா சக்கர பிரச்சண்டகிரி முட்டுக்கிழிந்தொடின்னு வரும். அப்படியே சிம்பிளா அதை காப்பாற்றுவதற்காக வந்தார் முருகப்பெருமான்னு சொல்றார். அப்படி இந்த இடத்துல இந்திரனுடைய மனைவருடைய மாங்கல்யத்தை காப்பாற்றுவதற்காக முருகப்பெருமான் வேல் வாங்கினார்ங்கிறத அலங்காரத்துல குடிச்சார். அதன் இடத்துல அடியே நினைவு கூறுகிறேன். வாகி உள்ள மௌலி முனைவோனே மாக முகடு அதிர வீசி சிறை மயிலை வாசி. மலை முகடுகள் எல்லாம் அதிரும்படியாக வீசி தன்னுடைய சிறகை வீசி பறக்கும் மயிலா. அப்பேற்பட்ட மயிலை வாசி என உடைய அதை வாகனமாக கொண்ட முருகோனே பீரு கலிசை இவர் சேவகனது ஹிருதயம் மேவும் ஒரு பெருமை உடையோனே. முருகப்பெருமானுக்கு என்ன பெருமையா? மெய்யான அடியார்களுடைய ஹிருதய கமலத்திலே வாழ்வதினால் முருகப்பெருமானுக்கு ஏற்றம். அந்த பெருமை முருகப்பெருமானுக்கு. அவன் வளர் அருமுக சிவனாக இருக்கக்கூடிய பெருமை இல்லை, மாயோன் மருமகனாக இருப்பது பெருமை இல்லை, இல்ல பராசக்தியின் புதல்வனாக இருப்பது பெருமை இல்லை, உலகத்தையே சிருஷ்டித்தவனாக தெல்லு நான்முகல் போல் சிருஷ்டிப்பதொரு முகம். முருகப்பெருமான் சிருஷ்டியும் செய்கிறார், ஸ்திதியும் செய்கிறார், சம்ஹாரமும் செய்கிறார். அதெல்லாம் பெருமை இல்லையா? அடியாருடைய ஹிருதய கமலத்தில் விருப்பிதனாலே முருகப்பெருமானுக்கு பெயர். அந்த பெருமையுடையவனே அந்த கலிசை சேவகனார் அப்படிங்கிறவர் ஒருத்தர். அருணகிரிநாதருடைய கான்டெம்பரரி, அவருடைய அந்த சமகாலத்திலேயே வாழ்ந்தவராம் அவர். அவர் பெரிய திருப்பணி செய்து கொண்டிருந்தார். அதனால அவருடைய அந்த கலிசை சேவகனாருடைய அந்த பேரன் சொல்லி பீரை அப்படிங்கிற ஊரிலே வீட்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமான. எப்படி நம்ம கந்தரனுபூதியில திருச்செங்கோட்டை மட்டும் சொல்றார், இல்ல மத்த பாடல்கள்ல வயலூரை பத்தி, விராலிமலை பாடும்போது வயலூரை பாடுவார், பழமுதிர்ச்சோலையை பாடும்போது டக்குன்னு வயலூரை பாடுவார்.
இல்ல பழமுதிர் சோழர் பழமும் டக்குனு பழனிமலை ஞாபகம் வந்துடும். அப்படியெல்லாம் மாறி மாறி அருணகிரிநாதருக்கு வரும். அந்த மாதிரி இந்த பழனிமலையில பாடும் போதும் வீரை அப்படிங்கிற ஊர்ல முருகப்பெருமான் பாலசுப்ரமணியனாக வீற்றிருக்கிறார். அந்த கோலம் அருணகிரிநாதருக்கு நினைவுகிறது. அப்புறம் வீரை உரை குமரா அப்படின்னு அந்த வீரை ஊர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் சொல்றார். வீரை உரை குமரா தீரா தர பழனிமலை பழனி வேளா இமையவர்கள் பெருமாளே. நம்ம ஆல்ரெடி நம்ம கதியை விளக்குமாதர்கள்ல பாட்டிருக்கோம். பழனிமலைக்கு மேல இருக்கக்கூடிய கற்பக வனம், அதாவது தேவலோகத்தில கற்பக வனத்திலிருந்து கற்பக மலர்களை பறித்து அந்த பாரிஜாதங்களை பறித்து அர்ச்சனை செய்து கொண்டே இருப்பாளாம் மேல பழனிமலை மேல. ஆனா இமையவர்கள் 11 ருத்ராதிகள் இவங்கெல்லாம் எப்பவுமே சிம்பிளா பழனிமலையிலேயே வாசம் செய்வார்கள். அதனால பழனிமலை தேவர்களுடைய இருப்பிடம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல அருணகிரிநாதர் குறிப்பு இருக்கு. அதனால இமையவர்கள் பெருமாளே, பழனிமலையில இமையவர்கள் எப்பவுமே தேவர்கள் இருப்பார்கள். அப்பேற்பட்ட தேவர்கள் போற்றக்கூடிய பெருமை சிறந்தவரே அப்படின்னு இந்த பாடலை பாடுறார் அருணகிரிநாதர். ரொம்ப அருமையான கருத்துள்ள பாடல் இந்த பாடல். அதை நாம் இன்னொரு முறை பாடி அடியார்களுக்கு ஏதாவது இதுன்னா நம்ம அடி நிறைவேற்றுகிறேன். சீதல சடன் வினைக்காரன் முறை மகிழே தீமை உரி கபடி பவனோயே தேடு பரிசி கண நீரை நெறி முறைமை நெறி முறைமை சீர்மை சிறிதுமிலியவரோடூர் மொழியது பொய்யான கொடுமையுள்ள கோலன் அறிவிழி உன் அடிப்பேனாம் கூலன் எனினும் நீ அடியரோடு கூடும் அருள் புரிவாறுபடுமவுணர் மழவர் பொருது வகை உளமவுளி புனைவோனே மாக முகடதிர வீர சிறை மகிழை வாசியன உடைய முருகோனே ஈருகலிசை வருஷவனத இதயமேவும் ஒரு பெருமையுடையோனே வீரை உரை குமரதீராதர பழனி வேளா இமையவர்கள் பெருமாளே கூறு மொழியது பொய்யான கொடுமையுள கோலன் அறிவிழியுள் அடிப்பேனாம் கூழன் எண்ணினும் இணை நீரும் அடிகரோடு கூடும் வகை வெகருள் புரிவாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரை உரை குமரா தேராதர பழனி வேளா இமையவர்கள் பெருமாளுக்கு அரஹரோஹரா. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோஹரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. அதாவது இன்னொரு பாடல் கந்தர் அலங்காரத்துல அடியார்கள் கூட்டத்தை பத்தி சொல்றார். அந்த பாடலையும் குறித்து வைத்துக் கொள்ளவும். சூரில் கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் குலாம் ஷாரில் கதியன்றி வேரில்லை கான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திதுபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறியென்றறியாத பாவி நெடு நெஞ்சமே அப்படிங்கிறார். அதாவது என்ன ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன, உலகத்தினுடைய சாராம்சம் என்ன, உலகத்தில் நாம் ஏன் வாழ்றோம், இல்ல வாழறது இந்த பவசாகரத்திலிருந்து நிம்மதியா வாழ. யாருமே நிம்மதியா வாழ முடியாது. உலகத்துல வந்தா யாருமே நிம்மதியா வாழ முடியாது. எப்பேற்பட்ட ராமானுஜரோ நாவுக்கரசரோ எல்லாத்துக்கும் அதற்கான அந்த நிம்மதி கிடக்கூடிய செயல்கள் தான் திருப்பியும் நடந்தது. அவங்களுக்கெல்லாம் கடவுளை வச்சு ஏத்துறாங்க, துளுக்கியர்கள்லாம் அவரை கைது செய்யறாங்க, கண்ணை பிடுங்குங்கிறாங்க, காலை எடுப்பேங்கிறாங்க, கடவுளை ஏத்துவேங்கிறாங்க. இந்த மாதிரி கண்டிப்பா பூலோகத்துல வந்துட்டோம்னா நிம்மதியை யாரால இருக்க முடியாது. இது நிதர்சனமான உண்மை. அதான் பவசாகரம். அந்த பவசாகரத்துல எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு கத்தி உண்டு. என்ன கத்தி? சூரில் கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் யாரோட, அதாவது என்ன கத்தின்னா கதிர்வேல, அதாவது ஒரு பெரிய மலை கிரௌஞ்சமலைங்கிற மலையை எரிந்தவனான முருகப்பெருமான் இருக்கானே, ஆமா இருக்கான். அவருடைய அடியார்கள் இருக்காங்கல்ல, ஆமா அடியார்கள், அவங்க கிட்ட கொஞ்சம் ஷாரில்னா அவங்க பால் கொஞ்சம், நீ பக்தனெல்லாம் ஆக வேண்டாம், அவங்க கூட இருங்களேன். முருகனடியார்களுடைய, அது எப்பேற்பட்ட முருகன்? கிரௌஞ்ச கிளையை சக்கரவாலகிரியை தன்னுடைய ஒரே கூர்வேலினால் இருந்தவர் அல்லவா அந்த முருகப்பெருமான். அந்த
முருகப்பெருமான் ஞானத்தில் வளவன் முருகப்பெருமான். இது கதைக்குள்ள கதையா போகுது. அதாவது கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாம் தன் கருத்தின் அப்படின்னு சொல்றார். அது என்ன ஞானத்தை கூர்த்தமை ஞானம் சொல்றார். கூர் அப்படிங்கிறது வேலுக்கு தானே. ஒரு ஈட்டியோ ஒரு வேலோ ஒரு கத்தியோ ஞான வாயிலேந்துமையர் ஞானப்பட அறையும்னு சொல்றார். அந்த வேலுக்கு தான் கூர்மை வேணும், இல்ல ஈட்டிக்கு தான் கூர்மை வேணும். அதன அறிவுக்கு ஏன் கூர்மை கூர்மைன்னு சொல்றாங்கன்னா, ஞானவாழ் வகுப்புன்னே வகுப்பு தனியா எழுதியிருக்கார். ஒரு ஞானவான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேலை எப்படி தீட்டுறமோ, எப்படி ஈட்டிய தீட்டுறமோ அது போல அறிவும் கூர்மையா இருக்கணுமா. ஒரு சிந்தனைனா அந்த சிந்தனைக்கு கூரா அமையணும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏன் இந்த இடத்துல முருகப்பெருமான் பக்தர்கள், முருகன்னா அழகன், அழகனுடைய பக்தர்கள்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஏன் சூரில் கிரியில் கதிர்வேல் எரிந்தவர் தொண்டர் குலாம். எப்படி கூர்மையான வேலை கிரௌஞ்ச மலைங்கிற ஒரு மத்தமான மலைங்கிறது கூர்மையா இருக்காது, ஒரு மந்தமா இருக்கும். அந்த அறிவின்மையான அந்த தன்மையை அறிவினால் வென்றவனாக இருக்கானே அந்த கதிர்வேலன், அந்த கதிர்வேலனுடைய அடியார்கள். அப்ப கதிர்வேலனுடைய அடியார்கள் எப்படி இருக்கணும்? கூர்மையான ஞானம் படைத்தவர்களாகவும் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சிம்பிளா அறிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். அததான் இந்த இடத்துல சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, அடியாருடைய அந்த ஏற்றத்தை பத்தி சொல்றேன். அப்படி எரிந்தவர் தொண்டர் குலாம் ஷாரு. முருகன் அடியார்கள் இருக்காருங்களா, உனக்கு கதியே வேணும்னா முருகப்பெருமா அடியார்கள் பக்கத்துல போய் நின்னுக்குவே. ஷாரில் கதி அன்றி, அதை தவிர வேற கதியே கிடையாது. வேறில்லை கான், அதை தவிர உனக்கு ஒண்ணுமே இல்லை. தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திருபவர் செல்லமெல்லாம். அப்போல்லாம் புலவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் போய் இது வாங்கிட்டு வந்தேன்ப்பா, நீ அவர்கிட்ட போய் ஆற்றுப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நான் போய் வாங்கிட்டு வந்தேன், நீ அவரை போய் பாடி அவர்கிட்ட பரிசு வாங்கிக்கோ. இந்த மாதிரி நான் வாங்கினேன், அதே மாதிரி நீயும் போய் பரிசு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அப்படி காரில் கரியில் பரியில் இப்படி எல்லாம் குதிரை மேல போறவங்களும் தேர் மேல போறவங்களையும் பார்த்துட்டு அவங்க பின்னாடி போறே திரியா செல்வம் தேடி அலையாது. இதெல்லாம் நீரில் பொறியென்றறியாத பாவி, இதெல்லாம் நீர்க்குமிழி போல வந்துட்டு போறது. ஆனா பாவி நெடுநெஞ்சமே, அவ பின்னாடி எல்லாம் போகாத. எங்க யாரு பின்னாடி போகணும்? முருகப்பெருமானுடைய அடியார் பக்கத்துல நின்னுட்டா போதும். அவங்க பக்கத்துல ஷாரில் இந்த கத்தி நமக்கு கிடைச்சிடும். முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைச்சிடும். முருகப்பெருமான் அருள் கிடைக்குதோ இல்லையோ, சத்சங்கம் கிடைக்கும். சத்சங்கம் படிச்சா ஞானம் கூர்மையாகும். ஞானவார்கள் பக்கத்துல முருகப்பெருமான் வருவான். தெளிந்த ஞானம் உள்ளவர்கள் பக்கத்திலேயே முருகப்பெருமான் வரும். ஞானம் எப்படி வரும்? பக்தியினால் வரும். பக்தி எப்படி வரும்? வைராகியத்தினால் வரும். வைராகியம் எப்படி வரும்னா உடைய மன கட்டுப்பாடினால் வரும். இதுக்கெல்லாம் வேணும்னா அடியார் குலாம் நமக்கு வேணும். ஏன்னா ஒரு குரு வேணுமே. எப்படி போறாங்கன்னு பார்த்தாதான் அவங்க பின்னாடி போக முடியும். அதனால சிம்பிள் டெஃபினிஷன் அடியார் குலாத்துல இருக்கணும் அப்படிங்கிற அருணகிரிநாதர் ரொம்ப தெளிவா அனுபூதியிலும் சொல்லார், அலங்காரத்திலும் சொல்லார், கதர் அந்தாதிலும் இதெல்லாம் ரொம்ப தீவிரமா எழுதியிருப்பார். ஒவ்வொரு பாசனங்களை பார்த்தா அடியார் குலாமுடைய பெருமையை சொல்லியிருப்பார். அப்பா அவ்வளவு சிறப்பா இருக்கும். அதான் அந்த பாடல சூரில் கிரியில் அப்படிங்கிற அந்த பாடல் ரொம்ப அருமையா அடியாருடைய அந்த பெருமையை சொல்லும். அதற்கும் இந்த திருப்புகழ் ரொம்ப ஒப்பா இருக்கும். அடியனுக்கு இந்த அரும்பெரும் வாய்ப்பு இதனுடைய அந்த நன்னாளிலே கிடைத்ததற்கு மார்ச் 1ஆம் தேதி இப்படியே திருப்புகழ் மாதமாக இந்த மாதம் அமையறதுக்கு எல்லா அடியாரோடையும் பிரார்த்தனை செய்து கொண்டு பொற்றாமரைகளையும் பணிந்து இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அடியார்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாங்கம்மா. சிவசிவ. ஐயா வாழ்த்து பாடல் பாடிருங்க ஐயா, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்கம்மா. ஆறிரு தடங்கோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குட்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, ஆனை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வன்முகில் வழாது பெய்க, மணிவனோ சுரக்க மண்ணல் போல் முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான்மறை கரங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக,
உலகமெல்லாம் நம பார்வதிபதே. அரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் என்னா போற்றி. கண்ணார முதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹர. தீராதர பழனிவேலா இமையவர்கள் பெருமாளுக்கு அரஹரோஹரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. திருச்சிற்றம்பலம். சிவ சிவ.